மலேசிய அண்ணாமலை என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானம் தாமான் துங்கு ஜஃபார் சினாவாங் நெகிரி சிம்பிளானில் எழுந்தருளி அருளாட்சி புரிகிறார். வலம்புரி பால் சங்கு ரிங்கிட் மலேசியா 25 பூஜையில் வைத்து மக்களுக்காக பரிவர்த்தனையில் அதாவது விற்பனையில் இருக்கிறது. ஆக பக்தர்கள் எந்த நேரமும் ஆலயத்திற்கு வந்து பணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். ஆக இந்த பால் சங்கு வர இருக்கப்பட்ட எண்ணிக்கையில் தான் உள்ளது, அதாவது குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. ஆக வேண்டுவோர் உடனடியாக ஆலயத்திற்கு வந்தீர்கள் என்றால் இந்த வலம்புரி பால் சங்கை நீங்கள் பெற்று செல்லலாம். ஆக இதனுடைய பலன் என்ன என்று கேட்டால், இந்த பால் சங்கு என்பது வெண் சங்கு என்று சொல்வார்கள். பலன்கள் என்ன என்று கேட்டால், செல்வ வளம், ஆரோக்கியம், எதிர்மறை சக்திகள் நீங்குதல், குழந்தை பாக்கியம், நீண்ட ஆயுள், செரிமான மேம்பாடு மற்றும் தோஷ நிவர்த்தி போன்ற ஆன்மீக, மருத்துவ, வாஸ்து ரீதியான நன்மைகளை தரும். இதனை பூஜை அறையில் வைத்து வழிபடுவது, சங்கு தீர்த்தம் அருந்துவது, சங்காபிஷேகம் செய்வது போன்றவற்றால் நன்மைகள் பெருகும். ஆன்மீக மற்றும் வாஸ்து பலன்கள். செல்வ வளம் தரும். வலம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் லட்சுமி, குபேரர் அருளால் செல்வம் பெருகும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்மறை சக்திகள் நீங்குதல். வீட்டிலிருந்து எதிர்மறை சக்திகள் நீங்கி நல்ல சக்திகள் உருவாகும். தீய சக்திகள் நெருங்காது. தோஷ நிவர்த்தி சங்காபிஷேகம் செய்வது தோஷங்களை விலக்கும். செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடைபடுபவருக்கு பலன் தரும். சௌபாக்கியம் என்று கேட்டால், பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபடுவது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சௌபாக்கியத்தையும் தரும். ஆக ஆரோக்கியம் என்றால், சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தம் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும். பிற பயன்கள் என்ன? குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் வலம்புரி சங்கில் பால் குங்குமம் இட்டு சந்தான கணபதியை வழிபட்டு அருந்துவதால் பலன் கிடைக்கும். குழந்தைகளின் அழுகை, பிறந்த குழந்தைகள் தொடர்ந்து அழுதால் சங்கில் பால் ஊற்றி வைப்பது நல்லது. முக்கிய குறிப்பு: வலம்புரி சங்கு அரிதானது. இடப்புறம் சூழலும் சங்கு பொதுவானது. சங்கின் வகைகள் பல உண்டு இல்லையா? அதிலே வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என்று வெவ்வேறு பலன்களை கொண்டிருக்கும். இதிலே முதன்மை பலன்கள் அதிகமாக கொண்டிருப்பது இந்த